ஆமா, ஃப்ளோல நீங்க என்ன சொன்னீங்க? பேசும்போது, உங்களுக்கும் இழுத்து போட்டு அடிக்கணும் போல இருக்கா? ஏய், ஏன் பிரச்சனை இருக்குண்ணா? போதும், போதும். அதான் நான் திட்டுனீங்கல்ல. ஏய், சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன்டா அது. தங்க குட்டியில அதுக்குள்ள குச்சி கொடு. என் குட்டி மால நீ அதுக்குள்ள குச்சி கொடு. அது சும்மா இல்ல லைக் ஓகேவா? ஆனாலும் ஒருத்தனை வச்சு இப்படி செய்வீங்க அதனால சொன்னேன். இப்படிலாம் தேவையில்ல. நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. தங்கமே கூச்சுக்காதடி என் செல்ல பொண்டாட்டில. என் கண்குட்டியில என் பட்டுல என் வயிறுல. இதுக்கு நான் வேற ஏதாவது எடுத்து அனுப்பணும். அப்படி என்ன வேற எடுத்து அனுப்புவீங்க? கொஞ்சம் கையெடுங்களேன். நான் கயல் ரூமுக்கு போறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஒழுங்கா சொல்லிடு. அது என்ன எனக்கு தெரிஞ்சாகணும். ஆமே, சும்மா சொன்னேன். அது நான் யோசிச்சுலாம் சொல்லல. இதுக்கும் நம்மள நான் வேற என்னடி பண்ணி அனுப்புறது? அப்படி கேட்டேன். அவ்வளவுதான். சரி, நம்ம என்ன வேற என்ன பண்ணி அனுப்பியிருப்பீங்க? உங்கள அடிச்சு அனுப்பியிருப்பேன். நல்லா மொத்து மொத்துன்னு. ஓகேவா? அடி அடிச்சு அனுப்புறது தான் உங்க ஊர்ல அடுத்த கட்டம். ஓவரால புருஷன்னா அடி வாங்கணும்ல. ஆனா நல்லா சமாளிக்க கத்துருக்க. செம டேலண்ட் இதுல நீ நடத்து நடத்து. எவ்வளவு நாள் தான் நீ சமாளிக்கிறேன்னு பாக்குறேன். என்கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் இருக்குமா உனக்கு இருக்கு. தொப்பார். இப்பவும் சொல்லிட்டேன். உன் ஆளு உன் லப்பர் உன் புருஷன் எல்லாம் நான் மட்டும்தான். இன்னொரு வாட்டி அவளு உன் ஆளு சொன்னேன்னு பைக்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுதா? உனக்கு எல்லாமே நான் தான். நான் மட்டும்தான். புரிஞ்சுதா? முடியாதுன்னா முடியாது. ஏமா உனக்கு இந்த பிடிவாதம்? புரிஞ்சுக்கொடி தங்கம் என் பயிரும்ல. ஓகே சொன்னா நீ இப்படி கூப்பிடுறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட முடியல. எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன். ஏன்டா இப்படி இருக்கீங்களோ? உங்களை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியல. சொல்லுங்க.